السلام عليكم ورحمة الله وبركاته அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படை தேகையிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லா. நம்ம சூரத்துல் கலம் பார்த்துட்ருக்கோம். 12 வசனங்கள் அல்ஹம்துலில்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கான வகுப்பில் அடுத்த 2 வசனங்கள் வாங்க பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عتل بعد ذلك زنيم. عتل بعد ذلك زنيم. உத்து லாம்ல ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும். இந்த இடத்துல மீம் கொடுத்துருக்காங்களா? ஸோ தன்மீனுக்கு அப்புறமா பா. ஸோ இக்லாபுடைய சட்டம், இந்த மீமை புரட்டி குன்னா செஞ்சு ஓதணும். உத்துல்லிம், ஓகேவா? பஅத ذلك ذال அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்துல நீட்டம் கொடுக்கணும். ذلك زنيم வசனத்துடைய மூலம் மீம் கஸ்ரத்தைன்ல வந்திருக்கு. ஸோ மீம் சுக்கூன் ஆக்கிடணும். மீம் சுக்கூனுக்கு முன்னாடி யா மத்தா வந்திருக்கு. ஸோ மத்துல் ஆரித் முந்தைய வசனங்கள் இது கண்டினியூ ஆகுது அப்படின்னா 2 or 4 or 6 கவுண்ட்ஸ் நீங்கள் எந்த கவுண்டை கொடுத்தீங்களோ அதையே கண்டினியூவாக ஓதுங்க. 14th ஆயா அன்கான ذا مال وبنين. أنكان ذا مال وبنين. நூன் சுக்கூனுக்கு அப்புறமா கேஃப் இஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். கேஃபில் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவும் நீட்டம் கொடுத்து ஓதணும். இங்கே தாலையும் இங்கே மீம்லையும் 2 இடத்துலையுமே அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவும் நீட்டம் கொடுக்கணும். தா மா. தன்வீனுக்கு அப்புறமா வாவ் இது காம்பில் குன்னா இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். பனீன் வசனத்துடைய முடிவில் நூன் சுக்கூனில் வருது. முந்தைய இடத்துல யா மத்தா வருது. ஸோ இங்கேயும் நீங்கள் மத்துல் ஆரித் பார்த்தீங்க இல்லையா? ஸோ இங்கேயும் மத்துல் ஆரித். மத்துல் ஆரிதுடைய கண்டிஷன் நமக்கு தெரியும், 2 or 4 or 6 கவுண்ட்ஸ். ஸோ எதுலேருந்து நம்ம மத்துல் ஆரிதை ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஒரே மாதிரி கவுண்டிங் கொடுத்து கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ரைட்? அல்ஹம்துலில்லாஹ். ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உத்துல்லிம் பஅத ذلك زنيم. أن كان ذا مال وبنين. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.